டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் தேர்ட் ரிவிஷனோட மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓவரால் கொஷின் பேப்பர் ஈஸியாகவே இருந்தது. ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் போதும், மற்றபடி ஈஸி தான் கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மார்க்கோட ஆன்சர்ஸ்லாம் நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பல்சரி கொஷின் 2 மார்க் கொஷின் பாருங்கள். ஸோ 2 மார்க் கொஷின் கம்பல்சரி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர், ஹார்ட் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, 100 ஹார்ட் நேச்சுரல் நம்பரோட மீன் கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக பேசிக்காக நமக்கு வந்து மீன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லானா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ இங்கே எத்தனை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 100 ஆட் நேச்சுரல் நம்பர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நேச்சுரல் நம்பர் கிடையாது, ஃபஸ்ட்டு 100 ஆட் நேச்சுரல் நம்பர். அப்போ என் வந்து 100, சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆட் நேச்சுரல் நம்பர்ஸோட எஸ்என் கண்டுபிடிங்க. அதாவது 1 + 3 + 5 + இது வந்து ஏபி ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 100 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம நார்மலாக வந்து ஆட் நம்பர் வந்து எஸ்என் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, என் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, 100 ஸ்கொயர். அப்போ 100 ஸ்கொயர் பண்ணி அதை என்ன பண்ணணும், நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் பார் வந்து 100 வரும். எக்ஸ் பார் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து 100 வரும். ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி வந்து மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸி தான், எல்லாமே புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். அதேமாதிரி 42 கொஷின்ஸ் பாருங்கள். 42 வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேர்டட் ரீஜன். இது வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குவார்டர் லெட்டரோட ஏரியா 4 வெர்டெக்ஸ் கொடுத்துறாங்க. மாதிரி ஏ பி சி டி 4 வெர்டெக்ஸ் கொடுத்துறாங்க. நம்ம நார்மலாக ஏரியா ஆஃப் த குவார்டர் லெட்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. 4 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, இதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம குவார்டர் லெட்டரோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாலே போதும். இல்லை ட்ரையாங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போது இதை வந்து சிடி வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏடிசி இதோட ஏரியா தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் அப்படியும் வரும் உங்களுக்கு. ஸோ மற்றபடி கொஷின்ஸ் வந்து ஈஸி தான், கம்பல்சரி கொஷின் ஈஸியாக தான் இருக்குது.